ஆணுக்கு பெண், ஒரு பெண்ணுக்கு ஆணுங்கிற துணை மட்டும்தான் நிரந்தரம். கூடையில் வேற எந்த ஒரு உறவு வந்தாலும் அது நிரந்தரமாக கூடவே இருக்காது. அந்த உறவுங்கிறது நம்மளை விட்டு விலகி போயிட்டுனாலும் அதனால் வர பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் நம்மளும் அதிலேருந்து விலகி போக வரைய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்படி நம்ம விலகி போய் திரும்ப சேரணுங்கிற நிலைமை வருது அப்படின்னாலும் நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது நம்மளை சேர்த்து வச்ச விதி மட்டும்தான். ஏன்னா நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை விட்டு நம்ம விலகி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனசோடய நம்ம இருக்கும்போது அதை திரும்ப அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் விதியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இன்னாருக்கு இன்னாருன்னு நம்ம தலையில் எழுதி வச்சிருக்க விதிப்படி தான் அது நடக்கும். ஏன்னா கடவுள் ஒருவரால் மட்டும்தான் அந்த சேர்றதுங்கிறது விதியாகவும் அமையும். ஏன்னா இவங்களோட நம்ம வாழணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு தடை வந்தாலும் எவ்வளவு எதிரியாக உள்ள நம்மளுக்கு இடையூறு கொடுத்தாலும் அது தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே போகணுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது எப்போதுமே பிரிவுங்கிறதுல நிற்காது. சேர்ந்து தான் சேரணுங்கிற நிலைமை திரும்பவும் வந்துட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வாழணுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அதுக்கு யார் என்ன ஒரு கெடுதல் நினச்சி உடைக்கல வந்தாலும் அது தடையாக ஆகாது. அதுக்கு முடிவுங்கிறதும் இருக்காது.